SIVAEDITZ நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வலிமைக்கு வந்து ஃபஸ்ட் லுக் பேனர் வந்து எப்படி எடிட் பண்ணுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் யாராச்சும் எடிட்டிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆப்பை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அடுத்து பேக்ரவுண்ட்ஸுங்கிறத கொடுங்க. இதில் வந்து நீங்கள் ஒயிட் கலருங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு க்ராப்னு இருக்கும். இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து 3:4 அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு ஓகேங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன் இருக்கும். போர்ட்ரைட்டு, போஸ்ட்டு, இந்த மாதிரி ஆப்ஷனில் தான் நம்ம வந்து எடிட் பண்ண போகிறோம். இதை வந்து செட் பண்ணிவிட்டு ஓகேங்கிறத நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த பேனர் வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு மறுபடியும் டபுள் லேயர் மாதிரி இருக்கும், அது வந்து டூப்ளிகேட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இமேஜை செலக்ட் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து 100 அப்படிங்கிறத செட் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு இதில் வந்து இன்வைட் அப்படின்னு கொடுத்துட்டு மறுபடியும் 100 அப்படிங்க செட் பண்ணி ஓகேங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. மேலே வந்து இன்வைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, டபுள் பேயர் மாதிரி. இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம பேக்ரவுண்டாக செட் பண்ணணும். அதனால் இந்த மாதிரி பின்னாடி மூவ் டவுன் அப்படிங்கிறதுனா பின்னாடி போயிடும். அடுத்தது இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பெருசாங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இது வந்து ஃபுல்லாக வர மாதிரி நீங்கள் இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாக வர மாதிரி செட் பண்ணாலும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து செட் பண்ணிவிட்டு கரெக்டாக தலா அஜித் வந்து நடந்து வராப்பில் இருக்கும். அந்த இமேஜ் வந்து இந்த மாதிரி எரேஸில் வந்து ஹார்னஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ நான் எரேஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி எரேஸ் பண்ணுங்கள். எரேஸ் பண்ணிவிட்டு அடுத்தது ஒப்பாசிட்டின்னு இருக்கும். ஒப்பாசிட்டி கம்மியாக வச்சுட்டு அது மேலே இப்போ நான் எரேஸ் பண்ண மேலே வந்து நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எரேஸ் பண்ணது எரேஸ் பண்ணாத மாதிரி இருக்கும். அப்போ தான் அது பேனரே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து டூப்ளிகேட் அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்குங்களா, அதை வந்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஓவர்லே அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. பிளெண்டுக்கு போயிட்டு ஓவர்லே அப்படிங்கிறத செட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் நிறையா கிடைக்கும். இந்த மாதிரி கொடுத்துட்டு ஜூம் பண்ணலாம் பண்ணலாம், இல்லை அப்படியே இந்த மாதிரி நான் ஜூம் பண்ணுற மாதிரி பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே விடலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் மாறும். அந்த இதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இப்போ மூடம் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே அதுக்கே தெரியும். கொடுத்துட்டு இப்போ வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓகேங்கிறத செட் பண்ணிக்கிறேன். எல்லாம் கரெக்டாக செட் பண்ணதுக்கப்புறம் ஓகேங்கிறத கொடுங்க, இல்லைன்னா மறுபடியும் நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது ஆட் ஃபோட்டோ டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு இதில் வந்து என்றும் தலா அஜித் அந்த மாதிரி நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ரோஸ் கலர் ஏற மாதிரி இருக்கும். மை ஃபாண்ட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு என்னென்ன ஃபாண்ட் தேவையோ அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எப்படி ஃபாண்ட்டு வீடியோ வேணும்னா நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதவே பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தலை வலி அந்த மாதிரி நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் நான் ஃபாண்ட்டு இதெல்லாம் வந்து மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி மாற்றிட்டு கரெக்டாங்கிறத வந்து செட் பண்ணிக்கோங்க. சின்னதாக நடுவில் வந்து நீங்கள் செட் பண்ணணும். இப்போ வந்து நான் செட் பண்ண மாதிரி நீங்கள் செட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தலைங்கிறத கொஞ்சம் பெருசாக செட் பண்ணிவிட்டு அடுத்தது என்றும் அப்படிங்கிறத வந்து மேலே வந்து செட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி மேலேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. மேலே செட் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபாண்ட்டுங்கிறத மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஃபாண்ட்டு வேணுனாலும் மாற்றிக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் இதிலே நீங்கள் வச்சாலும் வைக்கலாம். இதிலனா செலக்ட் பண்ணி இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து ஓவரில் அப்படியே செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து டூப்ளிகேட் அப்படின்னு இருக்கும். அதை டூப்ளிகேட் கொடுத்து மறுபடியும் அது மேலே நீங்கள் செட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து டூப்ளிகேட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக நான் அதை வந்து பெருசாக்கிக்கிறேன். பெருசாக்கிட்டு மறுபடியும் மோடம் கொடுத்தீங்கன்னா பின்னாடி போயிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் மாதிரி தெரியும். இப்போ வந்து மறுபடியும் வந்து நான் வந்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து செட் பண்ணுற மாதிரிங்க. செட் பண்ணிங்கன்னா அந்த இது வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம மறுபடியும்
டூப்ளிகேட் அப்படிங்கிறத பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ என்றும் வழியில் அதுவும் நீங்கள் வந்து டூப்ளிகேட் அப்படிங்கிறத பண்ணிக்கணும். சாரி, இது மூவ் டவுன் கீழே ஸ்க்ரால் பண்ணால் பிளெண்டுன்னு இருக்கும், அதில் வந்து ஓவர்லே அப்படிங்கிறத செட் பண்ணணும். எல்லாத்துக்கும் இப்போ என்றும் வழி அந்த இதை வந்து கரெக்டாங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி பிளெண்டுக்கு போயிட்டு ஓவர்லே அப்படிங்கிறத வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து எல்லாம் இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து பாக்ஸ் இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். அது எதுக்குன்னா நம்ம ஃபோட்டோ வைக்கிறதுக்காக நம்ம ஆட் பண்ணோம், அதனால் ஆட் ஃபோட்டோங்கிறது போகிறேன். இப்போ வந்து இந்த பாக்ஸ் இமேஜ் வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ வந்து கரெக்டாக ஜூம் பண்ணி லெஃப்ட் சைடு ரைட் சைடு இந்த மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதுக்கு வந்து ஷேடோ கொடுக்கலாம். ஷேடோங்கிற கொடுத்து பொசிஷன் அட்ஜஸ்ட்டு இந்த மாதிரி கரெக்டாங்கிறத 4 பக்கம் வர மாதிரி பொசிஷனில் கொடுங்க. ப்ளர்ரு இந்த மாதிரிலாம் எல்லாம் கரெக்டாக செட் பண்ணால் தான் ஷேடோங்கிறது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக சின்னதாக செட் பண்ணலாம். இதை வந்து மறுபடியும் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடும் அதே மாதிரி நான் செட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் 2 ஃபோட்டோ செட் பண்ணுறேன், அதனால் இந்த மாதிரி செட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு 4-5 ஃபோட்டோ செட் பண்ணலாம். இப்போ அதுக்கு மேலே இந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. ஏன் நான் ஓகேங்கிறத செட் பண்ணால் என் செல் வந்து ஹேங் ஆகும், அதனால் அப்பப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதில் வந்து எங்கள் ஃபோட்டோஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கரெக்டாக சின்னதாக செட் பண்ணி கரெக்டாக பாக்ஸு மேலே வந்து நீங்கள் வந்து செட் பண்ணணும். இப்போ நான் செட் பண்ணுற மாதிரிங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணணும். செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து எரேஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு இந்த மாதிரி சைடில் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து எரேஸ் பண்ணணும். இந்த மாதிரி சுற்றிலும் எரேஸ் பண்ணிவிட்டு ஓகேங்கிற செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அடுத்தது என் ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி எரேஸ் ஆப்ஷனுக்கு போய்ட்டு நான் வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எரேஸ் பண்ணிவிட்டு ஹார்ட்னஸை கம்மியாக வச்சுட்டு அதே மாதிரி எரேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எரேஸ் பண்ணிவிட்டு ஓகேங்கிறத நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த பாக்ஸில் வந்து நம்ம வந்து செட் பண்ணணும். இந்த மாதிரி அதே மாதிரி சின்னதாக செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸுக்கு மேலே வந்து தலை வர மாதிரி நீங்கள் இப்போ வந்து செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து எரேஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு கீழே வந்து ஏதாச்சும் பிசுறு மாதிரி இருக்கும், ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி அதெல்லாம் நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எரேஸ் பண்ணிங்கன்னா தான் அது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இது வந்து பேனர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து மேலே அங்கே ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அவ்வளோதான், எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம பேனர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க இப்போ அடுத்த வீடியோ சந்திப்போம். அடுத்த என்ன வீடியோங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.